Hello students, next chapter 8 descriptive statistics and probability ல exercise 8.2 ல 7, 8, 9 பார்க்க போகிறோம். 7th one பாருங்க, ரொம்ப important question 5 மார்க்கில் கேட்பா. Bag 1 contains 3 red and 4 black balls while another bag 2 contains 5 red and 6 black balls. One ball is drawn at random from one of the bags and it is found to be red. One of the bags and it is found to be red. Find the probability that it was drawn from bag 1. முதல் பையில் 3 சிவப்பு மற்றும் 4 கருப்பு நிற பந்துகளும் இரண்டாவது பையில் 5 சிவப்பு மற்றும் 6 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. ஒரு பந்து சமவாய்ப்பு முறையில் ஏதேனும் ஒரு பையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அது சிவப்பு என கண்டறியப்படுகிறது. அது முதலாம் பையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு என்ன? என்ன? பேக் 1ல் நமக்கு 3 ரெட் பால்ஸ் இருக்குது, 4 பிளாக் பால்ஸ் இருக்குது. பேக் 2ல் 5 ரெட் பால்ஸ், 6 பிளாக் பால்ஸ் இருக்குது. ஸோ பேக் 2ல் இதை ஒரு டேபிள் மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுங்க. ஓகேவா? 3 சிவப்பு 4 கருப்பு நிற பந்து. ஸோ பேக் 1 முதல் பையில் 3 சிவப்பு 4 கருப்பு பந்து போட்டாச்சு. இரண்டாவது பை செகண்ட் பேக்கில் 5 சிவப்பு 6 பிளாக்கு போட்டாச்சு. ஸோ இதை ஆட் பண்ணுறச்ச ஃபஸ்ட்டு பேக்கில் 7 பால்ஸ் இருக்குது, செகண்ட் பேக்கில் 11 பால்ஸ் இருக்குது. ரோ வைஸும் ஆட் பண்ணிடுங்க, காலம் வைஸும் ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தோட டோட்டல் 18 கிடைக்குது. சரியா? லெட் பேக் 1 பேக் 2 அதை A1 A2ன்னு எடுத்துக்கிறோம். முதல் பையை வந்து A1ம் இரண்டாவது பையை வந்து A2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ P of A1 is equal to P of A2. ரெண்டுத்தோடைய ஆன்சர் வந்து 1/2. ஏன்னா இருக்கிறதே 2 தான். 2ல் 1 தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் 1/2 + 1/2 therefore 2/2 therefore 1 அப்படின்னு கிடச்சிரும். ஏன்னா ப்ராபபிலிட்டினாலே அதோட டோட்டல் வந்து 1 தான் வரும். ஸோ P of A1 half, P of A2 half. சரியா? இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1 என்னன்னு பார்க்கலாம். நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1 பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பால் சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பால் வந்து ஏதாவது ஒரு பேகு அப்படின்ட்டாங்க. சரியா? நம்ம அந்த ஒரு பால் சூஸ் பண்ணுறது ரெட் பாலாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த ரெட் பால் பேக் 1 இருந்தால் என்ன அப்படின்னு கொடுத்துட்டனால இது வந்து நம்ம பேஸ் தியரத்தை அப்ளை பண்ணுவோம். பேக் 1ல் நமக்கு 3 ரெட் பால்ஸ் இருக்குது, அதனால் 3C1 அப்படின்னு போடுறேன். ஏன்னா ஒரு பால் தான் சூஸ் பண்ணால் அதனால தான் 3C1. 2 பால்னு சொல்லியிருந்தா 3C2ன்னு போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ 3C1னா 3, 7C1னா 7. அதோட டோட்டல் வந்து 7C1. அது 2ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 7C2 அப்படின்னு போட்டிருப்பேன். ஓகேவா? பேக் 2ல் வந்து 5 ரெட் பால்ஸ் இருக்குது. ஸோ 5C1 டிவைடட் பை அதோட டோட்டல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஸோ 11C1. ஸோ 5/11. NC1னா N, அப்போ 5C1னா 5, 11C1னா 11. சப்போஸ் 2 பால்ஸ் ஆர் ட்ரான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 5C2 டிவைட் பை 11C2 அப்படின்னு போட்டிருப்பேன்டாமா. 1ன்னு சொல்லிட்டனால 5C1 டிவைட் பை 11C1 அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? இது ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துட்டா இல்லையா? ஒரு பால் எடுக்கிறோம், அந்த பால் வந்து ரெட் பாலாக இருக்கணும், அந்த ரெட் பால் பேக் 1ல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டனால தான் இந்த பேஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறோம். சரியா? பேக் 1 அப்படின்னு சொல்லிட்டனால நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 given B அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். பேக் 2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா A2 given B கண்டுபிடிச்சிருப்போம். சரியா? பேக் 1ன்னு சொல்லிட்டனால ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 given B is equal to probability of A1 into probability of B given A1 divided by probability of A1 into probability of B given A1 plus probability of A2 into probability of B given A2. எது கண்டுபிடிக்கிறோமோ அது நியூமரேட்டரில் இருக்கும். டினாமினேட்டரில் 2 பேகையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ P of A1ங்கிறது 1/2, P of B given A1ங்கிறது 3/7. அந்த Pங்கிறது ப்ராபபிலிட்டி. ஓகே, டிவைடட் பை A1ங்கிறது 1/2 இன்ட்டு P of B given A1ங்கிறது 3/7 plus P of A2ங்கிறது 1/2 into P of B given A2ங்கிறது 5/11. இப்போ 1 into 3 3, 3/14 அப்படின்னு போடுங்க.
2 into 7 வந்து 14 இல்லையா? ஸோ 3/14 divided by 3/14 plus 1 into 5 வந்து 5 divided by 2 into 11 வந்து 22. 3/14 நம்ம கால்குலேட்டரால் டிவைட் பண்ணுங்கள். 4 டெசிமல் பிளேசஸ் எழுதிக்கிங்க. ஸோ 0.2143 divided by first one அதே தான், அதனால் 0.2143 plus 5 divided by 22 பண்ணுறச்சு 0.2273. ஃபோர்த்து பிளேஸ்க்கு அப்புறம் ஃபிஃப்த்து நம்பர் வந்து 5 and above வந்து ஒன்று ஆட் பண்ணி போட்டுக்குங்க முன்னாடி உள்ள நம்பரை. ஸோ நியூமரேட்டர் அப்படியே போட்டாச்சு, டினாமினேட்டர் ஆட் பண்ணி போட்டாச்சு, டிவைட் பண்ணுறச்சு 0.4853 அப்படின்னு கிடைக்குது. therefore probability of A1 given B is equal to 0.4853. B1 B2 மற்றும் B3 என்பன குமிழ் விளக்குகளை உடைய 3 பெட்டிகள் என்க. அவ்விளக்குகளில் சில விளக்குகள் குறையுடையன. பெட்டிகள் B1 B2 மற்றும் B3 இல் உள்ள குறையுடைய குமிழ் விளக்குகளின் விகிதாசாரங்கள் முறையே 1/2, 1/8 மற்றும் 3/4 என்க. 3 பெட்டிகளில் ஏதேனும் ஒரு பெட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குமிழ் விளக்கு குறையுடையது என கண்டறியப்பட்டால் அந்த விளக்கு பெட்டி B1இலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவை காண்க. 3 boxes B1, B2, B3 contain lamp bulbs, some of which are defective. The defective proportions in box B1, box B2 and box B3 are respectively 1/2, 1/8 and 3/4. A box is selected at random and a bulb drawn from it. If the selected bulb is found to be defective, what is the probability that box B1 was selected? Let B1, B2, B3 is equal to A1, A2, A3. 3 boxes 3 பெட்டிகள் அப்படின்னு கொடுத்துருக்கனால probability of A1 equal to probability of A2 equal to probability of A3 is equal to 1/3. ஏன்னா 3ல் 1 தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 1/3 1/3 1/3ன்னு போட்டு ஆட் பண்ணிங்கன்னா 3/3ன்னு வரும். therefore total probability 1ன்னு கிடச்சிரும். 2ன்னு சொன்னனால 1/2 1/2ன்னு எடுத்துட்டோம். இதில் 3ன்னு சொன்னனால 1/3 1/3ன்னு எடுத்துக்கிட்டோம் மூணுமே. ஓகேவா? ஸோ probability of B given A1 என்ன, probability of B given A2 என்ன, probability of B given A3 என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவனே டேரெக்டாகவே கொடுத்துட்டான்டாமா 1/2 1/8 and 3/4 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ப்ரொப்போர்ஷன்ஸ் இன் பாக்ஸ் B1, B2, B3. ஓகேவா? B1, B2, B3. B1ங்கிறது 1/2, B2ங்கிறது 1/8, B3ங்கிறது 3/4. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு குமிழ் விளக்கு எடுக்கிறோம். அது ஏதாவது ஒரு பெட்டியிலேருந்து ஒரு பாக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். அந்த பாக்ஸ்லேருந்து அந்த ஒரு குமிழ் விளக்கு வந்து டிஃபெக்டிவாக இருக்கணும். அந்த டிஃபெக்டிவ் வந்து B1 பாக்ஸாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்க. சரியா? ஒரு பாக்ஸு, ஒரு குமிழ் விளக்கு, ஒரு லேம்பு, அது டிஃபெக்டிவாக இருக்கணும். அந்த டிஃபெக்டிவ் வந்து B1லேருந்து இருந்தால் என்ன, அதனால் பேஸ் எடுத்து அப்ளை பண்ணுறோண்டாமா. ஸோ முதல் பெட்டி அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 given B தான் இதுக்கும் கண்டுபிடிக்கிறோம். சரியா? சப்போஸ் மூணாவது பெட்டி தேர்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 given B அப்படின்னு போட்டிருப்பேன். சரியா? ஸோ நியூமரேட்டரில் எந்த பெட்டிக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அது வந்து நியூமரேட்டரில் வரும். P of A1 இன்ட்டு அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1. கீழே டினாமினேட்டரில் 3 பெட்டியோடதுமே வரும், ஆட் பண்ணி போட்டுக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1 plus probability of A2 into probability of B given A2 plus probability of A3 into probability of B given A3. ஓகேவா? ஸோ probability of A1 என்ன 1/3ன்னு வரும். ஏன்னா அது இப்போ probability of A1, A2, A3 எல்லாமே 1/3 தான். B given A1 ஓடது 1/2 போட்டாச்சு. whole divided by 1/3 into 1/2 plus probability of A2ங்கிறது 1/3 into probability of B given A2 வந்து 1/8 plus probability of A3ங்கிறது 1/3 into probability of B given A3 அப்படிங்கிறது 3/4. ஸோ 1/6ன்னு ஆகிடும். அது மல்டிப்ளை பண்ணுறச்ச கீழே 1/6 ப்ளஸ் 1/24
ப்ளஸ் 3/12. நமக்கு தான் கால்குலேட்டர் இருக்குடாமா, அதெல்லாம் கால்குலேட்டர்லாம் அழகாக டிவைட் பண்ணிக்கலாம். 1/6 டிவைட் பண்ணுறச்சு 0.1667. 4 டெசிமல் எழுதிக்கிங்க. 5வது பிளேஸு 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணி போட்டுக்குங்க முதல் நம்பரை. ஓகேவா? அதாவது 166ன்னு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் 1667 போட்டிருக்கேன். அடுத்து 1/24 டிவைட் பண்ணுறச்சு 0.416 ப்ளஸ் 3/12 டிவைட் பண்ணுறச்சு 0.25. ஸோ நியூமரேட்டர் அப்படியே போட்டாச்சு. டினாமினேட்டர் ஆட் பண்ணுறச்சு 0.4583 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 0.3636. therefore probability of A1 given B is equal to 0.3636. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 8th one. The first of 3 urns contains 7 white and 10 black balls. The second contains 5 white and 12 black balls. And the third contains 17 white balls and no black ball. A person chooses an urn at random and draws a ball from it, and the ball is found to be white. Find the probabilities that the ball comes from first urn and second urn and third urn. முதல் பெட்டியில் 7 வெள்ளை மற்றும் 10 கருப்பு நிற பந்துகளும், இரண்டாவது பெட்டியில் 5 வெள்ளை மற்றும் 12 கருப்பு நிற பந்துகளும், மூன்றாவது பெட்டியில் 17 வெள்ளை பந்துகள் மட்டுமே உள்ளன. ஒருவர் 3 பெட்டியில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெட்டியில் இருந்து ஒரு பந்து தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட வெள்ளை பந்து முதல் பெட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்தகவு காண்க. இரண்டாவது பெட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்தகவு காண்க. மூணாவது பெட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டிருக்கா. இதில் 3மே கேட்டுடாமா. சரியா? போன கொஷினில் ஃபஸ்ட்டு பாக்ஸு மாதிரி ஃபஸ்ட்டு ஏர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா இல்லையா? ஃபஸ்ட்டு பேக்குன்னு சொல்லியிருந்தேன், இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸுன்னு சொல்லிட்டான். இதில் வந்து 3மே சொல்லிட்டான். 3 பெட்டிமே சொல்லிட்டான். ஸோ பெட்டி 1 இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் மாதிரி ஃப்ரேம் பண்ணிடலாம். பெட்டி 1, பெட்டி 2 அப்படின்னு போட்டாச்சு. பெட்டி 3 1 and 2 3 போட்டுட்டோம். ஒயிட் பால் இருக்குது, பிளாக் பால் இருக்குது, வெள்ளை பந்து கருப்பு பந்து. ஸோ வெள்ளை பந்து 7 இருக்குது, கருப்பு பந்து 10 இருக்குது. ஸோ 7 10 போட்டாச்சு ஃபஸ்ட்டு பேக்கில், ஃபஸ்ட்டு பெட்டியில். சரியா? அடுத்த செகண்ட் பெட்டி. செகண்ட் ஒன்னில் 5 ஒயிட் 12 பிளாக் இருக்குது. ஸோ 5 ஒயிட்டு 12 பிளாக்கு. தேர்ட் ஒன்னில் 17 ஒயிட் பால்ஸ், நோ பிளாக் பால்ஸ். ஸோ வெள்ளை பந்து மட்டும்தான் இருக்குது, கருப்பு பந்து இல்லை அதில். ஸோ 17 0. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 17 வரும் ஃபஸ்ட்டு இதில், செகண்ட் ஒன்னில் 17, தேர்ட் ஒன்லேயும் 17. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 51 வரும். 51. ஸோ இங்கிட்டு ஆட் பண்ணிச்சு அது 29 22 இருக்குது. ஓகேவா? ரோ வைஸாக ஆட் பண்ணிடுங்க, காலம் வைஸாக ஆட் பண்ணிங்க. ரெண்டு டோட்டலும் கரெக்டாக இருக்கணும். இந்த 51ங்கிற இடத்துல ரோ வைஸும் கரெக்டாக இருக்கணும், காலம் வைஸும் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் 3 பெட்டின்னு சொல்லிட்டா இல்லையா? 3 ஆன்னு சொல்லிட்டனால ப்ராபபிலிட்டி ஆஃப் A1, ப்ராபபிலிட்டி ஆஃப் A2, ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 வந்து 1/3 1/3 1/3 தான். அப்போ தான் 3/3 therefore 1 அப்படின்னு வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1 is equal to
என்ன, b given a2 என்ன, b given a3 என்ன அப்படின்னு பார்க்கணும். இதில் ஒரு பெட்டி எடுக்க போகிறோம். சரியா? அந்த பெட்டியிலேருந்து ஒரு பந்து எடுக்கிறோம், ஒன் பால். அந்த பால் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வெள்ளை பந்தாக இருக்கணும். அந்த வெள்ளை பந்து ஒவ்வொரு பெட்டியிலேருந்துமே கேட்டுட்டாங்க. பாக்ஸு 1, அதாவது பெட்டி 1, பெட்டி 2, பெட்டி 3, 3 கேட்டுட்டா. ஃபஸ்ட் என், செகண்ட் என், தேர்ட் என். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் வெள்ளை பந்து 7 இருக்குது, டோட்டல் வந்து 17 இருக்குது. ஸோ 7c1/17c1, therefore 7/17. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் b given a2. ஸோ 5c1 divided by 17c1, ஸோ 5/17 இருக்குது. தேர்ட் ஒன், செகண்ட் ஒன்றில் வந்து 5/17, தேர்ட் ஒன்றில் 17 வெள்ளை பந்து இருக்குது. ஸோ 17c1/17c1, therefore 17/17. ஓகேவா? ஸோ முதல் பெட்டி ஃபஸ்ட்டு பேஸ் தீரத்தை அப்ளை பண்ணுறோம். The probability of a1 given b is equal to probability of a1 into probability of b given a1 divided by 3 தோடு வரும்டா. probability of a1 into probability of b given a1 plus probability of a2 into probability of b given a2 plus probability of a3 into probability of b given a3. அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் a1, ப்ராபபிலிட்டி ஆஃப் a2, ப்ராபபிலிட்டி ஆஃப் a3ங்கிறது 1/3 மூணுக்குமே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து b given a1ங்கிறது 7/17, b given a2 வந்து 5/17. ஏன்னா 5 வெள்ளை பந்து இருந்துச்சு அதில். தேர்ட் ஒன் வந்து 17/17. ஸோ அதெல்லாம் அந்த ஃபார்முலா படி ஃபில் பண்ணி எடுத்திங்கன்னா 17/17. So 7/51 divided by 7/51 plus 5/51 plus 17/51. ஸோ நியூமரேட்டர் அப்படியே போட்டுருங்க. டினாமினேட்டரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட டினாமினேட்டரில் எல்லாமே 51 இருக்கனால நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுறச்சு 29 வரும்னு நினைக்கிறேன். ம் 29. ஸோ 7/29 ஆன்சர். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் a1 given b ஓட ஆன்சர் வந்து 7/21 போட்டாலும் சரி, அதை டிவைட் பண்ணி 0.2414 அப்படின்னு போட்டாலும் சரி. அடுத்தது ரெண்டாவது பெட்டி 7 பேஸ் தீரம் அப்ளை பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் a1 is equal to ப்ராபபிலிட்டி, இந்த ரிசல்ட்லாம் எழுதி இங்கே காமிச்சிட்டேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் a2 given b is equal to, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் a2 ஓடது மேலே இருக்கும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 3 இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் a2 into ப்ராபபிலிட்டி ஆஃப் b given a2 divided by probability of a1 into probability of b given a1 plus probability of a2 into probability of b given a2 plus probability of a3 into probability of b given a3. So probability of a2 அது 1/3 into b given a2 5/17 divided by a1 1/3 into இம்மா நியூமரேட்டரில் போட்டாச்சு 1/3 into 5/17. டினாமினேட்டரில் a1 ஓடது போட்டுட்டோம், இன்ட்டு இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் b given a1 போட்டுட்டோம், ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் a2 into ப்ராபபிலிட்டி ஆஃப் b given a2ங்கிறத நியூமரேட்டரில் இருக்குது, அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் a3ங்கிறது 1/3 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் b given a3ங்கிறது 17/17. ஸோ 5/51
divided by 7/51 plus 5/51 plus 17/51. So 5/51 divided by 29/51 வருமா? 51 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா, ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given B is equal to 5/29. அடுத்தது தேர்ட் ஒன் பார்க்கலாம். மூணாவது பெட்டி. அப்போ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 given B கண்டுபிடிப்போம்டாமா. 5 மார்க்கில் கேட்பா. ரொம்ப முக்கியமான சம்மு. 6 சம்மு இருக்கும் மொத்தம், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸுன்னு சேர்த்து. கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பா, நல்லா பார்த்துக்குங்க. 2-3 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். இது 5/29 போடலாம். 6 வந்து அதை 0.1724 டிவைட் பண்ணி டெசிமல்லையும் போடலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 given B is equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 into ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A3. எது ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ அது நியூமரேட்டரில் இருக்கும், டினாமினேட்டரில் எல்லா அதோடது இருக்கும். எத்தனை கொடுத்துருக்கால அத்தனை 3 பாக்ஸ்னால் 3 ஓடுது, 4 பாக்ஸ்னால் 4 ஓடுது. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா புரியுதா? ஸோ அந்த ஃபார்முலாவில் இப்படியா நம்ம ஃபில் பண்ணலாமா? P of A3 வந்து 1/3. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 29/51. A3ங்கிறது 1/3, அதாவது 1/3 into 17/17 வரும். ஸோ P of A3ங்கிறது 1/3, B given A3ங்கிறது 17/17. டோட்டல் வந்து எல்லாத்துலேயும் காமன் தானே, அது ஃபஸ்ட்டு பாக்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் பாக்ஸாக இருந்தாலும், தேர்ட் பாக்ஸாக இருந்தாலும். ஸோ டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுது. ஸோ 17/29. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 given B is equal to 17/29, or probability of A3 given B is equal to divide பண்ணுறச்சு அதோடைய ஆன்சர் வந்து 0.5862. Okay, thank you students.